யாரெல்லாம் வர மறுக்கிறார்களோ அவர்கள் எப்படி வழிக்கு கொண்டு வருவது பாஜகவுக்கு நன்றாக தெரிந்த கலை. எனக்கு ஒன்றும் திரும்ப ஓபிஎஸ் அங்கே போகணும்னு அவசியம் கிடையாது. ஓபிஎஸ் மீது எனக்கு சில விருப்புகள் இருக்குது, வெறுப்புகள் இருக்குது. என்ன, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு அதுவும் எங்கேயோ ஒரு குக்கிராமத்திலேருந்து அரசியலுக்கு வந்து ஒரு முதலமைச்சராக 3 முறை அமர்ந்தவர். ஜெயலலிதா விட்டு கொடுத்தா அப்படியே கூட வச்சிருந்தாலும் ஒரு அந்த இடத்துக்கு உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடைத்திராத ஒரு வாய்ப்பு அது. நீங்க திரும்ப கொடுத்தீங்க ரைட், ஆனாலும் உட்காரணும்ல. நீங்க அதுக்குன்னு ஒரு பெரிய ஹைரார்க்கிலாம் தேவைப்படுது. அந்த இடத்தை பிடிப்பதற்கு, அரியணையில் உட்கார்வதற்கு எத்தனையோ தகுதித்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் அவருக்கு பிறகுதான் எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதிமுக ஒரு சாமானியன் முதலமைச்சராக முடியும் என்ற வாய்ப்பு, முதல் வாய்ப்பு யாருக்கு? ஓபிஎஸ். இரண்டாவது வாய்ப்பு தான் எடப்பாடிக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தவர் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எவ்வளோ ஒன்று பணம் சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம். ஆனால் அது எத்தனை காலத்திற்கு அப்படின்றது தான் மிக விவாதிக்குரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பவர் ஸ்டார் கூட ஒரு சினிமாவில் நடிச்சிட்டார். அவர் அவனை பற்றி கூட ஒரு சில விஷயங்கள்லாம் வீடியோக்கள் வருது, பேசு பொருளாக இருக்கார். ஆனால் பவர் ஸ்டார் சீனிவாசனை வந்து எத்தனை ஆண்டு காலத்துக்கு யார் நினைப்பார்கள்? மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவராக தங்களை வந்து கொண்டு போயிடணும். வரலாற்றில் தங்களுடைய இடத்தை அழிக்கவே முடியாது என்ற இடத்திற்கு நீங்கள் போய் நிறுத்திடணும். வேற உங்களுடைய உயரத்தை. அந்த இடத்துல அவர் தவறிட்டார்.